வெல்கம் எவ்ரிவன். ஸோ நாம் 2024 ப்ரிலிம்ஸ் கொஷின் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இஃப் யூஎஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வேர் டு default on its debt, holders of US Treasury bonds will not able to be exercise their claims to receive payment. யூஎஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. யூஎஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரி. ஸோ அதில் அது சூப்பர் பவர். ஓகேங்களா, அவங்க வந்து அவங்களோட மக்களை டீஃபால்ட் ஆகாமல் பார்த்துப்பாங்க ஃபஸ்ட்டு விஷயம். ஸோ அப்படி டீஃபால்ட் ஆனாலையுமே அவங்களோட கிளைம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதுமான அளவு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா மக்களை வந்து இப்போ வந்து அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டர்ஸ் ஆஃப் யூஎஸ் ட்ரெஷரி பாண்ட் வில் நாட் பி கிடையாது, கேன் பி ஏபிள் டு எக்ஸசைஸ் தேர் கிளைம்ஸ் டு ரிசீவ் பேமெண்ட். அவங்க வந்து என்ன பண்ணலாம், கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. த யூஎஸ்ஏ கவர்மெண்ட் டெப்த் இஸ் நாட் பேக்டு பை எனி ஹார்ட் அசட். அதுதான் யூஎஸ்ஏவோட ஸ்பெஷாலிட்டியே. மற்ற எல்லா கண்ட்ரியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அதாவது அசட்டை வந்து ஹார்ட் அசட் மேலே பேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஸோ டெப்த்தை வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அசட் மேலே இப்போ வந்து இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் வந்து பார்த்தோன்னா பேக்கப் வச்சுருப்பாங்க. ஆனால் யூஎஸ்ஏ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஹார்ட் அசட் அவங்களோட கவர்மெண்ட் டெப்த் வந்து கடன் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஹார்ட் அசட்டும் பேக்கிங்கே இல்லாமல் தான் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ஓகேங்களா, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்டு தான் இதுக்கு ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின். சிண்டிகேட் லெண்டிங் ஸ்ப்ரெட்ஸ் த ரிஸ்க் ஆஃப் borrower default across multiple lenders. ஸோ சிண்டிகேட் லெண்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. எல்லாரும் ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரே கடனாக, இப்போது 10 பேர்கிட்ட தனித்தனியாக கடன் வாங்குற, இப்போ 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேர் வந்து தனித்தனியாக ஒருத்தருக்கு கடன் கொடுக்கறதுக்கு பதிலாக 10 பேர் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மல்டிபிள் லெண்டர்ஸோட டீஃபால்ட்டிங் மீன்ஸ் ப்ராபபிலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுது, அது குறைச்சி விட்டுறது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். த syndicate loan can be fixed amount lump sum of fund but cannot be credit line. ஸோ கிரெடிட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன் பி, சரிங்களா. the syndicate loan can be fixed amount lump sum of funds but கிடையாது, can be credit line. ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்கரெக்ட். ஓகேங்களா. So next question. So consider the following statements with respect to digital rupee. So digital rupee, it is a sovereign, அதாவது இப்போ லாஸ்ட் இயர் இப்போ ஆக்சுவலாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ருப்பியை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் அ சாவர்ஜின் கரன்சி issued by ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கரன்சி, இந்த கிரிப்டோ கரன்சியெல்லாம் வந்ததுனால யாருமே இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சியெல்லாம் பேக்கப் பண்ணலை, அதாவது சப்போர்ட் பண்ணலை. ஸோ அதனால் இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் கரன்சி வந்து ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ருப்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ மானிட்டரி பாலிசியோடு இருக்குது. இட் அப்பியர்ஸ் அஸ் அ லயபிலிட்டி. ஆமாம், லயபிலிட்டி இன் ஆர்பிஐ பேலன்ஸ் ஷீட். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட லயபிலிட்டி பேலன்ஸ் ஷீட்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஓகேங்களா. இட் இஸ் இன்ஷூர்ட் அகேன்ஸ்ட் த இன்ஃப்ளேஷன். இட் இஸ் இன்ஷூர்ட் அகேன்ஸ்ட் த இன்ஃப்ளேஷன். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனுக்கு அகேன்ஸ்டெல்லாம் பண்ண கிடையாது. இங்கே நம்ம தப்பு பண்ணியிருப்போம். ஒரு சில பேர் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஆமாம் டிஜிட்டல் ருப்பி இது பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்ஃப்ளேஷன் நமக்கு என்னன்னு தெரியும். அதாவது மணி வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ மணி வேல்யூ ரைஸ் அண்ட் ஃபால் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், 2 years பிஃபோர் வந்து ஒரு பென் வந்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். அதே பென் வந்து இப்போ வந்து 15 ரூபா ஆயிருக்கும். ஸோ அப்போ வந்து வேல்யூ ஆஃப் மணி வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகுது. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த இப்போ டிஜிட்டல் ருப்பியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனோட அஃபெக்ட் ஆகும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, இன்ஃப்ளேஷன் அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா. சரி ஓகே. ஸோ இட் இஸ் ஃப்ரீலி கன்வெர்ட்டபிள் அகேன்ஸ்ட் கமர்ஷியல் பேங்க் மணி. இதுதான் டிஜிட்டல் கரன்சியோட பாசிட்டிவே. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 3 மட்டும் தான் தப்பு. ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டு. ஸோ 1, 2 and 4 ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின்.
ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான கொஷின். கண்டிப்பாக வந்து இது நிறைய பேர் தப்பாக போட்டிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புத்திசம் பற்றி எல்லா வருஷமும் கொஷின் வந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா. வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன் இந்தியா, கௌதம புத்தா வாஸ் ஜென்ரலி நோன் பை விச் ஆர் த ஃபாலோயிங் எபிட்டல்ஸ். கௌதம புத்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எத்தனை பல பேர்கள் இருக்குது. அதில் வந்து கீழே கொடுத்துருக்கிற சாய்ஸில் என்ன பேர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நயப்புட்டா அப்படின்னாலே அது வந்து வர்தமான மகாவீரா. இது தெரிஞ்சாலே போதும் நமக்கு. ஸோ 1 வந்து தப்பு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 and 3 தான் ஆன்சர். ஓகேங்களா. சாக்கியமுனி நமக்கு நல்ல ஃபேமஸ். சாக்கியமுனி தான் ஃபஸ்ட்டு பார்ப்போமே, சரிங்களா, இந்த பேரோட. ஸோ அதுக்கு அடுத்து வந்து தகதா. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா புத்தாவோட எபிட்டல்ஸ் தான். மீன்ஸ் 2 and 3 தான் ஆன்சர். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சந்திரகேத்துகட் 2021 PYQ, சரிங்களா. ஸோ சந்திரகேத்துகட் வந்து வெஸ்ட் பெங்கால் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2021 PYQ. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஸோ இது வந்து வெஸ்ட் பெங்காலில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தப்பு அப்படின்னாலே இனாம் கான். இது கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சால்கோலித்திக் சைட். ரீசெண்டாக வந்து ஒடிசாவில் மகாராஷ்டிராவில் ஃபைன் பண்ண சால்கோலித்திக் சைட் தான். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மண்டகாடு. இது வந்து கேரளா மெகாலித்திக் சைட். ஓகேங்களா. ஸோ சைலாஹுட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் தான். பட் அது ராக்கெட் கேவ் கிடையாது. ஸோ இங்கே தப்பாக இருக்குது. அது வந்து ராக்கெட் கேவ் கிடையாது. ஸோ 4 வந்து தப்பு. ஸோ 2 and 3 தான் அது கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. 2 and 3 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். எப்பயுமே யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணதேவராயா தீம்லேருந்து ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக ஒரு கொஷின் மினிமம் கேட்டே இருப்பாங்க. இதில் கண்ணை மூடிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயா போட்டிருந்தாலே கரெக்டான ஆன்சர். Who among the following medieval rulers gave permission to Portuguese to build fort at பக்தக்கல்ல வந்து கொடுத்தது கிருஷ்ணதேவராயா தான். ஓகேங்களா. கிருஷ்ணதேவராயா தான். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக செட்டில்மெண்ட்ஸ் வந்து ஒரு 2 years பிஃபோர் 3 years பிஃபோர் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. இப்போது அப்படியே வந்து ஜகீர்தாரி செட்டில்மெண்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து ரயத்வாரி செட்டில்மெண்ட் பற்றி கேட்டிருக்காங்க. அண்டர் த ரயத்வாரி செட்டில்மெண்ட் ரெவன்யூ அப்போது ஃபஸ்ட் வந்து பாருங்கள், கொஷின் நல்லா பாருங்கள். வித் ரெஃபரன்ஸ் டு த ரெவன்யூ கலெக்ஷன் பை கார்ன்வாலிஸோட பீரியடோட ரெவன்யூ கலெக்ஷன் சிஸ்டம் பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஏன் அப்படி தெளிவாக கார்ன்வாலிஸை பற்றி கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் அண்டர் த ரயத்வாரி செட்டில்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ கலெக்ஷன் த பீசன்ஸ் ஆர் எக்ஸப்டட் ஃப்ரம் ரெவன்யூ பேமெண்ட் இன் த கேஸ் ஆஃப் பேட் ஹார்வெஸ்ட். இப்போ வந்து பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து என்ன பண்ணணும், அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரெவன்யூ கலெக்ஷன்லேருந்து எக்ஸம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிடையவே கிடையாது. கார்ன்வாலிஸ் பீரியட் அப்போது அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவர். ஸோ ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்புன்ற மாதிரி நம்ம போடலாம். அப்படி இல்லைன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாராமஹால், அதாவது தருமபுரி சேலம், இந்த 2 ரீஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கிடையாது. அதுக்கெல்லாம் எந்த ஒரு மீன்ஸ் நேச்சுரல் கலாமிட்டி வந்தாலையும் மழை வந்தாலையும் வெள்ளம் வந்தாலையும் அவங்களுக்கெல்லாம் டேக்ஸ் எக்ஸப்ஷன்லாம் கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. அண்டர் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் இஃப் த ஜமீன்தாரி ஃபெயில் டு பே த டாக்ஸஸ் ஸோ ஆன் ஆர் பிஃபோர் த ஃபிக்ஸ்ட் டேட் யூ குட் ரிமூவ் ஃப்ரம் ஹிஸ் ஜமீன்தாரி. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டனோட சிஸ்டமாக இருந்துச்சு. ஜமீன்தாரி வந்து பார்த்தோன்னா கட்டலைன்னா இந்த ஜமீன்தாரி ரைட்ஸை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து there is a no parables. ஆக்சுவலாக இந்த கொஷின் ரொம்ப ட்ரிக்கியான கொஷின். ஆக்சுவலாக நோ parables இன் உபனிஷாத் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நோங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இது வந்து தப்பு. உபனிஷாத் ஆர் கம்போஸ்ட் அர்லியர் தான் புராணாஸ். ஆக்சுவலாக கம்பேரிசன் வந்து தப்பாக தான் மேக்ஸிமம் இருந்திருக்கு. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். உபனிஷாத் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8th century BCயில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை வந்து கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. புராணாஸ் வந்து 5th century BCயில் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் அர்லியர். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரெயின் கவுன்சில். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா இஸ் அ மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரெயின் கவுன்சில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நாட் அ கண்ட்ரி நீட் டு பி எ மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் கிரெயின் கவுன்சில் ஃபார் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட். ஆக்சுவலாக இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் கண்டிஷன். ஸோ அப்போ எல்லா கண்ட்ரியும் இப்போ சின்ன கண்ட்ரியெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டும் ரைஸ் வந்து ஸ்டேபிள் ஃபுட் ஃபார் மெனி பீப்புள். ஸோ அப்போது வீட் ரைஸ் வந்து இம்போர்ட் பண்ணுனாலே இந்த இதில் மெம்பராக இருக்கணும்னு சொல்கிறது வந்து தப்பான ஒரு விஷயம். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டு பேஜ் ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா கர்பா டான்ஸ் தான் இருக்கும். ஸோ இது வந்து அந்த வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, சாஹூ டான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இதில் வந்து இன்டான்ஜிபிள் லிஸ்ட்டில் இருக்குது. பட் ரீசெண்டாக வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா கர்பா டான்ஸ் தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா துர்கா பூஜா 2021 இன்டான்ஜிபிள் கல்ச்சரில், சாஹூ டான்ஸ் 2020, கும்பமேளா வந்து 2017. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே அந்தந்த வருஷம் வந்து இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆச்சு. ரீசெண்டாக ஆட் ஆனது வந்து கர்பா டான்ஸ். ஓகே. ஹூ இஸ் அ ப்ரொவிஷனல் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி பிஃபோர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் டுக் ஓவர்? இது அப்படியே என்சிஆர்டியோட கட் காப்பி பேஸ்ட். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா ஆன்சர். ஸோ டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதுவுமே பிஒய்க்யூ தான் இது. சரிங்களா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 இட் ப்ரொவைட்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அன் ஆல் இண்டியா ஃபெடரேஷன் பேஸ்ட் ஆன் யூனியன் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியன் ப்ராவின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1931 வந்து ஆக்சுவலாக அவங்களோட வேலையே இதை வந்து இந்தியாவை வந்து ஒன்று சேர்த்தணும், அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் ஆர் கெப்ட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர். ஆக்சுவலாக இது வந்து கெப்ட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்னர். அப்படியே மாற்றி, அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஃபங்க்ஷன்ஸு, அந்த முனிசிபாலிட்டிஸ் இதெல்லாமே வந்து யாரோட கையில் இருந்திருக்கும், ஃபெடரல் லெஜிஸ்லேச்சர் கையில் இருந்திருக்கும். ஸோ இது வந்து 2018 பிஒய்க்யூஸ் பார்த்துருந்தோம் அப்படின்னா அதை வந்து அதுலேயுமே இது மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கவர்மெண்ட் ரெசிடரி பவருக்கும் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது கவர்னர்ஸோட பவர், ஃபெடரல் அண்ட் கவர்னரோட பவர் என்னென்னங்கிறத அதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த கொஷின் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஸோ இது ஏன்னா கவர்னர் கீழே கொடுக்குறது. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப கஷ்டமான கொஷினாக தான் இருந்துச்சு. பிளே ரைட் பாஷா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியமா வயோயோகா தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது பிளே ரைட்டர் பாஷா யார் எழுதுனா, மீன்ஸ் பிளே ரைட்டர் பாஷா எழுதுன இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியம வயோயோகா. ஓகேங்களா? சரி. சாகுபந்தி. ஸோ இந்தியன் புத்திஸ்ட் மாங்க் ஹூ ட்ராவல் டு சைனா அட் த எண்ட் ஆஃப் 4th century AD. ஸோ 4th century AD. ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த புக்கோட ஆத்தர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சரவஸ்திவாடா வினயா. இதுவுமே கொஞ்சம் கஷ்டமான கொஷின் தான். பட் லலித் வஸ்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயோகிராஃபி ஆஃப் புத்தா. ஸோ இது கிடையாது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா பரஞ்சனா பரமிதா சூத்ரா. இது வந்து பார்த்திங்கன்னா 40 புக்ஸ் கம்பைலேஷன் தான் இது. அதனால தான் இது வந்து 40 புக்ஸ் கம்பைலேஷன். இது வந்து 100 BCலேருந்து 600 BC வரையும் இந்த புக்ஸோட கம்பைலேஷன் தான் இது. ஸோ இது கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் வந்து என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே என்சிஆர்டி டேரக்ட் கட்காவி பேஸ்ட் என்சிஆர்டி கொஸ்டின் தான். ஆன்சர் வந்து சரவஸ்தவாடா வினயா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இதுவுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட் இன்டான்ஜிபிள் கல்ச்சர் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம். இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் 2023 கொஷின் நல்லா பாருங்கள். 23 எதெல்லாம் 2023 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே வேர்ல்டு ஹெரிட்டேஜ். இப்போ இதில் என்னென்னா எல்லாமே வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ராணி கி வாவ் தான் வந்து பார்த்திங்கன்னா 2002. அதாவது ராணி கி வாவ் வந்து எல்லா பில்டிங் இன்வெர்ட்டடாக இருக்கும். அது நீங்கள் இப்போ இமேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ராணி கி வாவ் வந்து பில்டிங் வந்து எல்லாம் இன்வெர்ட்டடாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து தாஜ்மஹால் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜகானோட அவரோட ஒய்ஃப்க்கு நினைவாக கட்டினாரோ, ராணி கி வாவ் வந்து ஒரு குயின் வந்து அவங்களோட கிங்கு மேலே இருக்கிற லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு கட்டினது தான் ராணி கி வாவ். சரி, ஓகே. ஸோ இது வந்து 2002. ஸோ மகாபோதி டெம்பிள் வந்து 2017 கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 இது வந்து தப்பு. ஸோ இது அதாவது சாந்தினிகேத்தனும் சாக்ரெட் என்சேபிள்ஸ் ஆஃப் ஹொய்சாலாஸ் இது 2 வந்து 2023 வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, ஒன்லி 2 தான் அது கரெக்டான ஆன்சர். ஓகே. ஆஸ் பர் ஆர்டிகல் 368 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ ஆர்டிகல் 368நாலே அமெண்ட்மெண்ட் தான். அமெண்ட்மெண்ட்டில் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம், வேரியேஷன் பண்ணலாம், ரிப்பீல் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ இதுக்காக 1, 2, and 3 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ்.
ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து தெளிவாக நம்ம விஷயம் புரிஞ்சுக்கணும். விச் ஆர் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஆர் frequently mentioned in the media as low birth rate. டெமோகிராஃபிக் டிவைடை பற்றி கேட்டிருக்காங்க. அப்போது லோ பர்த் ரேட் டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் எப்பயுமே லோ பர்த் ரேட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரிஸ், இட்டாலி, ஜப்பான், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சவுத் கொரியா, இது 3 தான் வந்து பார்த்தோன்னா 1, 2 and 4 தான் வந்து நம்ம எப்படி எலிமினேட் பண்ணலான்னா, புவர் கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ பர்த் ரேட்லாம் வராது. நைஜீரியா, சவுத் ஆஃப்ரிக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா டெவலப்பிங் அதை மாதிரி இருக்கிற கண்ட்ரிஸ். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இதில் வராதுன்னா டெமோகிராஃபிக் டிவைடர்னா லோ பர்த் ரேட்டில் வராது. ஓகேங்களா? ஸோ மணிவில் ஓகே, இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.